பகடைக்காயின்னு சொல்லுவாங்க. பகடைக்காய்னா ஆடுபுலி ஆட்டம் ஆடும்போது புளியங்காய் வந்து வச்சுக்குவாங்க, இல்லைன்னா கல் கூழாங்கல் வச்சுக்குவாங்க. அந்த காய் இப்படி உருட்டி 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 விளையாடுறது, தாயங்கட்டையில் உருட்டி விளையாடுறது, ஆடுபுலி ஆட்டத்தில் வச்சு விளையாடுறது. எடுத்து ஒரு கல்லா எடுத்து வெட்டி எடுப்பாங்க, செஸ்ல விளையாடுற மாதிரி. இந்த காயை தங்கள் விருப்பம் போல காயை உருட்டி விளையாடுறதுக்கு பாருங்க, வச்சு விளையாடுறதுக்கு பாருங்க, வெட்டி வெட்டி எடுக்கிறதுக்கு பாருங்க. அந்த மாதிரி அரசியல் களத்தில் அவர்கள் ஆடும் சதுரங்க விளையாட்டில் நம்மை காய்களாக நகர்த்த பார்க்கிறார்கள். நாம காய் நகர்த்தல, அவர்கள் நகர்த்த பார்க்கிறார்கள். நம்ம வச்சு இப்படி வச்சு உடனே திமுகவுக்கு ஒரு புரோவோகேஷன், ஆத்திரத்தை மூட்டி, ஓ திருமாவளவனுக்கு அவ்வளவு வந்துருச்சா, தூக்கி எறிப்பா, விடுதலை சிறுத்தைகள் வேண்டாம், கூவிடு வேற கட்சி யார் அப்படின்னு அவங்க செட் பண்றதுக்கு முயற்சிக்கிறாங்க. இல்லைன்னா விடுதலை சிறுத்தைகளுக்கு கோபத்தை மூட்டி, எங்களுக்கு வேற ஆப்ஷன் இருக்கு, நாங்க அங்க போக தயாராக இருக்கிறோம், உங்களோட இருக்க மாட்டோம் அப்படின்னு பேச வைக்கிறது. இந்த யூடியூப் போறவங்களாம் வாயை மூடிட்டு எலெக்ஷன் வரலும் கவனமா இருக்கணும். வாயை புடுங்குவார்கள், பிளாஸ்டர் ஒட்டிக்கிட்டு தான் இருக்கணும் நீங்க எலெக்ஷன் முடிகிற வரையிலும். ஏன்னா நாம எதேச்சியா பேசுவோம், நமக்கிட்ட எந்த சூது சூழ்ச்சி வஞ்சகம் தெரியாது, நமக்கு எந்த கணக்கும் தெரியாது. என்ன மாதிரி தான் இருப்பாங்க என்னுடைய தோழர்கள், என்னை பின்பற்றக்கூடிய தம்பிகள். நமக்கு எந்த சூது சூழ்ச்சி வஞ்சகம் எதுவுமே கிடையாது. மனசுல பட்டதை பேசிடுவாங்க, அவன் அதை தான் பார்க்கறான், வாயை புடுங்கிறது. நான் வஞ்சகம் இல்லாம சொன்னேன், மது ஒழிப்பு பொதுவான பிரச்சனை, யாரு வேண்டாலும் வரலாம், அதிமுகவும் வரட்டும்னு பிடிச்சுக்கிட்டானு அந்த ஒரு வார்த்தை கெட்டியா ஒரு வார காலம் போட்டு சாத்துன்னு சாத்துறான். யார சாத்துறான்? நம்மளை சாத்தல, அவன் நம்மளை சாத்துறதா நினைச்சுக்கிட்டு அவனே அடிச்சுக்கிட்டான்.